தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெருங்கருணை, அருட்பெரும் ஜோதி. குருஜி மிஸ்டிக் செல்வம் ஐயாவுடைய டிவி சேனல் வழியாக இந்த நிகழ்ச்சியெல்லாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பல லட்சக்கணக்கான தமிழ் உள்ளங்களுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நம்முடைய பதிவில் நம்ம பார்க்க இருப்பது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டாக்டர் பண்டிட்ஜி கன்னியாகுமரி அவர்களுடைய யோக சாதனையான மானச யோகத்தில் பகுதி 9 மனமும் சித்தமும் அப்படிங்கிற தலைப்பில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சரியா? இப்போது நான் சொல்லலை, பண்டிட்ஜி ஐயா சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையில் சொல்லி ஆரம்பிக்க நினைக்கிறேன். நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப கத்தி பயங்கரமாக கூச்சல் போட்டு இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணால் அவனுடைய காதில் கேட்கும் அப்படின்னு நினச்சிட்டு சிலெல்லாம் பார்த்திங்கன்னா ராத்திரி விடிய விடிய தூங்காமல் உட்காந்து என்ன செஞ்சிட்டு இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, கூச்சல் போட்டு கும்மாளம் போட்டு இறைவனை நோக்கி கத்தி கத்தி ஜெபம் பண்ணுறாங்க. இதனால் இறைவன் காதில் உழுமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக விழாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இறைவனை யாரெல்லாம் பார்த்தேன்னு சொன்னாங்களோ அவங்க எல்லாரும் இறைவனை அமைதியாக இருக்கிறப்ப தான் அமைதியில் தான் இறைவனை பார்த்தார்கள், அன்பில் தான் இறைவனை பார்த்தார்கள். எமோஷ்னலாக இருந்தப்போ இறைவனை பார்க்க முடியலை. அதனால் இறைவனை பார்க்கணும் தேடணும்னு நினைக்கிறவங்க முதல்ல நீங்கள் பண்ணக்கூடிய ஜபம் இதெல்லாம் அடுத்தவர்களுக்கே தெரியாத மாதிரி ரொம்ப அமைதியாக, யாருடைய டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல், யாரும் உங்களை பார்க்காத பொழுது நீங்கள் பண்ணுங்க. அப்போ தான் நீங்கள் இறைநிலையோடு என்ன செய்ய முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப நெருங்க முடியும். நிறைய பேர் கேட்பாங்க, சார் நாங்கள் ஜெபம் பண்ணுகின்ற பொழுது நிறைய கெட்ட கெட்ட எண்ணங்களாக வருது அப்படிம்பாங்க. அது இயல்பு தான், வரதான் செய்யும். நம்ம தான் அதை என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா சம்மட்டி கொண்டு அடித்து உள்ளே தள்ளணும், தள்ளிட்டு பழையபடியும் ஜெபம் பண்ணணும். சரியா? பொதுவாக ஞாபகம் வச்சுக்கோங்க, ஜெபம் செய்கின்ற பொழுது கூடுமான வரைக்கும் கண்ணை மூடி இந்த ஏன்னா அந்த கண் திறக்கின்ற பொழுது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மனிதனுக்கு புற தாக்கம் அதிகமாக இருக்கும். அப்போ கண்ணை முடியாட்டினா அவன் பார்வை பார்க்காத பொழுது அகத்தாக்கம், அதாவது உள்ளுக்குள்ளே அவன் அந்த இறைவனை பார்ப்பதற்கு வாய்ப்பு கிடைக்கும். ஆனால் இதில் ஒரு சின்ன சிக்கல் இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படி கண்ணை மூடி இருக்கின்ற போது நிறைய தூக்கம் வந்துடும். பரவாயில்ல, தூங்கினாலும் பரவாயில்ல, விட்டுறாதீங்க. தூங்கி விழுந்து இருந்துச்சு பலபடி பண்ணுங்க, தூங்கிட்டு எழுந்துச்சு பலபடி பண்ணுங்க, கண்ணை மூடி பண்ணுங்க. அது உங்களுக்கு ஒரு நல்ல மாறுதலை கொடுக்கும் அப்படிங்கிறதுல எனக்கு மாற்று கருத்து கிடையாது. சரி, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மனம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா. மனம் அப்படிங்கிறது சித்தத்தின் வெளிப்பாடு. சித்தத்தின் வெளிப்பாடு அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. மனம் 2 வகைப்படும். வெளிமனம், உள்மனம் அப்படின்னு சொன்னோம். வெளிமனம் அப்படிங்கிறது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இந்த ஜென்மாந்தரத்தில் நம்ம தூத்துக்குடியில் பிறந்திருக்கோம், தமிழ்நாட்டில் பிறந்திருக்கோம். அப்போ இங்கே உள்ள கலாச்சாரம், இங்கே உள்ள இன்றைக்குள்ள படிப்பறிவு, இதை மையமாக வைத்து நாம் சிந்தித்து செயல்படுவது, இதுதான் அறிவு சார்ந்ததுன்னு பேர். இதுதான் வெளிமனத்தினுடைய செயல்பாடு. ஆமாம். இப்போ உள்மனம், அதான் சித்தம் அப்படின்னு பேர். ஆனால் ஒரிஜினலாக என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மனம் என்பது சித்தத்தை அடிப்படையாக கொண்டதான். ஒரு மனத்தினுடைய இயக்கத்தில் மிக பெரும்பாலான பங்கு சித்தத்தில் தான் இருக்குது. இந்த சித்தம்ங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பல ஜென்மாந்தரத்தில் எத்தனை ஜென்மாந்தரத்தில் செய்ததெல்லாம் அதில் பதிவாக இருக்குது. இப்போது ஒரு மனிதனை ரொம்ப ஞாபக சக்தி உள்ளவன், இவன் புத்திசாலி அப்படின்னு எப்படி சொல்கிறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யாருக்கு சித்தம் மிக அதிகமாக செயல்படுகிறதோ, அதாவது சித்தங்கிறது ஸ்டோரேஜ் எல்லாம் உள்ள அதிகமாக இருக்கும். ஸ்டோரேஜ் ரொம்ப அதிகமாக உள்ளே இருக்கும். அப்படி ஸ்டோரேஜ் அதிகமாக உள்ளே இருக்கிறதுல நாம் கண்ணை மூடி சிந்திக்கின்ற பொழுது அந்த சித்தத்தில் உள்ள எண்ணங்கள் மீண்டும் நம்ம சிந்தித்த உடனே வெளிப்பட்டதுன்னு வச்சுக்கோங்களேன். யாருக்கு மிக தெளிவாக வெளிப்படுகிறதோ அவர்கள் ஞாபக சக்தி உள்ளவர்கள். அவங்க தான் பெரிய பெரிய படிப்பாளிகள் அப்படின்னு இன்றைக்கி உள்ள எஜுகேஷனல் சிஸ்டம் என்ன செய்யுது சொல்லுது. ஞாபக சக்தி ரொம்ப உள்ளவன் தான் நிறைய பரீட்சையில் பாஸ் பண்ண முடியும், வின் பண்ண முடியும். புரியுதுங்களா? இதுதான் சித்தம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சித்தம் அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா, நான் மீண்டும் சொல்கிறேன், எத்தனை ஜென்மாந்தரமோ செய்த எல்லாமே அதில் பதிவாக இருக்குது, அப்படியே இருக்குது. அதனால தான் மாணிக்க வாசகர் சொல்கிறாரு, சிவபுராணத்தில் சொல்கிறாரு,
புல்லாய் பூடாய் புழுவாய் மரமாய் பல்மிருகமாய் பறவையாய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராய் முனிவராய் தேவராய் செல்லான் இன்றைய தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இளைத்தேன் என்பெருமான்னு சொல்றாரு. அதனாலதான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் மனிதன் இந்த மனிதனாக இல்லாமல் பல்வேறு பிறப்புகளில் மிருகமாக மரமாக செடியாக கொடியாக என்னெல்லாமோ பிறந்துட்டான். அப்படி பிறந்தனால தான் மனிதனுக்குள்ள இத்தனை தன்மைகளும் இருக்கிறது. அதனால தான் இன்றைக்கும் பாருங்க, ஒரு சின்ன உதாரணத்துக்காக சொல்கிறேன். நம்ம இன்னைக்கு நியூஸில் படிக்கிறோம், எத்தனையோ பெண்கள் கணவன் குழந்தைகள் இருக்கிறப்போ அவங்கள விட்டுட்டு வேற ஒரு துணை நோக்கி ஓடுதாங்க. ஆண்கள் மனைவி குழந்தைகள் இருக்கிறப்போ விட்டுப்பட்டு வேற ஒரு பெண் தான் வேணும்னு ஓடுறாங்க. அதே மாதிரி இன்னும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா குழந்தையை விட தன்னுடைய காதல் பெருசுன்னு கொலை பண்ணிட்டு போகிறாங்க. அது மாதிரி காதலி பெருசுன்னு எத்தனையோ ஆண்கள் மனைவியும் குழந்தையும் கொலை பண்ணிட்டு போகிறாங்க. இதெல்லாம் என்னது? மிருகத்தனம் தானே. அப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவன் சித்தத்தில் எத்தனை ஜென்மாந்தரத்தை செய்ததில் அவன் மிக அதிகமான மிருகப்பிறவிகளை எடுத்திருக்கான்னு அர்த்தம். அதனால தான் இந்த மிருகத்தன்மை என்பது அதுக்குள்ளே இருக்கும். இப்போ மிருகத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் தாயவே அது என்ன செய்யும்னு கேட்டிங்கன்னா புணரும். தாயவே ஒரு பசுவினுடைய கன்று வளர்ந்து காளையாகி அதுவே தன் தாயை புணரும். அதே மாதிரி தான் அந்த மிருகத்தன்மை அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன், ஏன் மனிதனுக்கு மிருகத்தன்மையெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது. இதெல்லாமே சித்தத்தின் வழியாக செயல்படுகிறது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மனிதன் இப்போ நம்ம உதாரணம் சொல்கிறோம், ஒரு பையன் இருக்கான், அந்த பையன் காதலிக்கிறான். அந்த பொண்ணு வேற ஜாதி பொண்ணு, வேற குலத்தை சேர்ந்தவர்கள், வசதியானவர்கள். அப்போது இவன் படித்த இன்றைய நாகரிகம், அவன் கல்வி அறிவு இதெல்லாம் என்ன சொல்லும்? வேண்டாப்பா, இது உனக்கு லாயக்கப்படாது அப்படின்னு என்ன செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்லும். இது படிப்பறிவு. சரி, இப்போ இதை கேட்டு அவன் லவ் பண்ணாமல் போயிட்டானா என்ன நினைக்கிறீங்க? இந்த மனம் தூங்காது, மனம் நிம்மதி இழந்துடும். ஐயோ, அந்த பொண்ணு உன்னை பார்த்தாலே நீ தானே அவளை மாட்டேன்னு சொல்லிட்டு பயந்து போய் வந்துட்ட, நீ ஒரு என்ன சொல்கிறது, நீ ஒரு பயந்தாங்குழி, நீ வாழ்கிறதுக்கே லாயக்கில்லைன்னு அவனையே அது என்ன செய்யணும்னா சாட்டி அடிக்கும். இப்படி தான் மனம் இருதலை போராட்டங்களில் இருக்கும். இதை நம்ம எப்படி ஜெயிக்கிறது அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய சாதனை. இதான் வாழ்க்கை. இதில் நம்ம ஜெயிச்சு வரணும். அதை தாண்டி வருவதுங்கிறது தான். அப்படி தான் நிறைய பேர் பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் தற்கொலை பண்ணிடுறாங்க. முடிவெடுக்க தெரியாமல் இருதலை இரண்டு போராட்டங்கள்லாம் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் பயந்து போய் என்ன செய்கிறாங்கன்னா தற்கொலை பண்ணி விடுகிறார்கள். இதெல்லாம் மிக மோசமான ஒரு முன் உதாரணம். உங்களுக்கு மனத்தினுடைய செயல்பாட்டை உங்களுக்கு புரியறதுக்காக நான் சொல்கிறேன், சரிங்களா? அப்போது இதே மாதிரி இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஆச்சுக்கோங்களேன், உங்களுக்கு எத்தனை ஜென்மாந்தரத்தில் செய்த வினைப்பயன் காரணமாக உங்களுக்கு இன்னைக்கு ஒரு விபத்து ஏற்படணும் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது மனிதன் முதல்ல சிந்திக்கணும். ஒரு எண்ணம் தோன்றுகின்ற பொழுது இந்த எண்ணம் நம்முடைய வெளிமனத்தின் மூலமாக வருதா உள்மனத்தின் மூலமாக வருதா அப்படின்னு யோசிக்கணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. வெளிமனத்தின் மூலமாக வந்தாலும் சரி, உள்மனத்தின் மூலமாக வந்தாலும் அதை நிதானித்து படிப்படியாக செயல்படுத்த தெரியணும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு சித்தத்தின் பொருட்டு ஒரு மனிதன் அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆகணும்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவனுக்கு அதை பற்றி சிந்தனைலாம் இருக்காது, அவன் வீட்டில் உட்காந்துக்கிட்டு இருப்பான். திடீர்னு என்ன தோணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு டீ குடிச்சிட்டு வருவோமா அப்படின்னு வரும். இப்போ அவனுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த டீ குடிக்கணும்னு ஒரு எண்ணம் வருது பார்த்தீங்களா, திடீர்னு தான் வருது, ரொம்ப நேரமாக இல்லை, திடீர்னு வருது. அப்போ யோசிக்கணும், இப்போ டீ குடிக்கணும்னு வருது, இப்போ நம்ம போகலாமா, சரி ஒரு 10 நிமிஷம் கழித்து போவோமே அப்படின்னு அவன் சிந்திச்சுட்டானாக்கும் 10 நிமிஷம் கழித்து போகிறப்போ அந்த விபத்து அவனுக்கு நடக்காது, அவனுடைய விதி அங்கே வேலை செய்யாது, அவன் கருமா வேலை செய்யாது. இவ்வளோதான். புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ வெளிமனத்தில் நம்ம போகிறோம், என்ன சொல்கிறோம், இப்போ டீ குடிக்கணும்னு தோணுது, நம்ம போகிறோம். அப்போ இப்போ நம்ம போகிறப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது சரியாக தானே அப்படின்னா, வெளிமனம்ங்கிறது எப்படி செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப நேரமாக டீ குடிக்கணும்னு தோடிக்கிட்டே இருக்கும். புரியுதுங்களா? சித்தத்துலேருந்து வர்றது திடீர்னு வரும். வெளிமனங்கிறது ரொம்ப நேரமாக டீ குடிக்கணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கும். அப்போது இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்ல வரேன் பாருங்கள். ஒரு சுகர் பேஷண்ட் இருக்கிறாரு, அவருக்கு டீ குடிக்கணும்னு தோணுது அப்படின்னா, அவர் அந்த எண்ணம் தோன்றுகின்ற பொழுது இப்போ வேண்டாம், நம்ம நேரம் கழித்து குடிப்போம் அப்படின்னு அவர் தன் மனதுக்கு ஒரு கட்டளையை போடுவாரனால், ஒரு 10 நிமிஷம் கழித்து குடிப்போமே அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது என்னன்னு கேட்டிங்கன்னா, வெளிமனம் தன்னுடைய நினைவை வேறொரு திசையை நோக்கி திருப்பிடும். அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, அது வரைக்கும் டீ குடிக்கணுங்கிற அந்த எண்ணம் ரொம்ப நேரமாக இருந்து பார்த்தீங்களா, உடனே என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, அவருக்கு வாழ்க்கையில் அந்த
அவர் செய்யக்கூடிய நிலையில் மாற்றம் வந்துடும். வேற யாரோ ஒருத்தர் வந்துடுவாங்க, அப்போ அவர் என்ன செய்வார்னா டீ குடிக்க போக மாட்டார். இப்படி ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய எண்ணங்களை வந்து சிந்தித்து நிதானித்து நம்ம முடிவெடுக்க தெரியணும். அப்படி முடிவெடுக்க தெரிகின்ற பொழுது வாழ்க்கையில் நம்ம வந்து வெற்றி அடைவோம். இது வந்து சித்தத்தினுடைய மிக முக்கியமான ஒரு ரகசியம். இப்போ ஒரு மனிதனை கர்மா இயக்குது அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். இப்போ கர்மா இயக்குனாலும் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒருத்தர் அப்படியே போய்கிட்டு இருக்கான். இப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒருத்தர் அப்படியே போய்கிட்டு இருக்கான். நம்ம கெட்டது மட்டும் சொல்ல வேண்டாம். ஒருத்தவங்க வந்து பணக்காரனா ஆகணும் அப்படின்னு அவன் கர்மாவில் இருக்கு, அவன் பணக்காரனா ஆகணும்னு இருக்கு. அவன் வந்து ஒரு லோடு மேனாக இருக்கான். அவன் பார்த்தீங்கன்னா என்ன செய்வான்னு கேட்டிங்கன்னா, அவன் லோடு மேன் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறப்போ டீ குடிக்கிறதுக்கு யாராவது கூப்பிட்டுப்பாங்க, டீ குடிக்க போயிட்டு இருப்பான். அப்போ பார்த்து வந்து உள்ள லாட்ரி கடையில் தெரியும், அவனுக்கு வந்து ஒரு லாட்ரி வாங்குமேன்னு வாங்குவான், அதுக்கு ப்ரைஸ் விழுந்துடும். இப்போ ஏதாவது இவன் வந்து நம்ம பணம் சம்பாத்தி பண்ணி பெரிய கோடீஸ்வரர்னு நினச்சிக்கிட்டா இருந்தால அது திடீர்னு வருது, திடீர்னு போகுது. இப்போ அந்த மனிதன் அந்த லாட்ரி டிக்கெட்டை வந்து வேங்காம வந்திருந்தானா அவனுக்கு அந்த பணம் கிடைச்சிருக்காது. அதே மாதிரி வந்து அவனுக்கு வந்து டீ குடிக்க போன்னு நினச்சி போகக்கூடிய காலகட்டத்தில் அவன் அந்த விபத்துல இருந்து கொஞ்சம் லேட்டாக போயிருந்தானா விபத்துல இருந்து தப்பிச்சுக்கலாம். அப்போது ப்ளஸ்ஸு மைனஸ், உங்கள் கர்மாவில் இருந்து வரக்கூடிய மைனஸாக இருந்தாலும் சரி, ப்ளஸ்ஸாக இருந்தாலும், பாசிட்டிவ் எனர்ஜியாக இருந்தாலும் சரி, நெகட்டிவ் எனர்ஜியாக இருந்தாலும் சரி, உங்கள் விதியை நீங்கள் மாற்ற முடியும் என்பதற்கு இது ஒரு சின்ன உதாரணம். எந்த ஒரு எண்ணம் தோன்றினாலும், திடீரென்று தோன்றக்கூடிய எந்த ஒரு எண்ணங்களையும் கேள்வி கேட்டு யோசித்து 10 நிமிஷத்துக்கு அப்புறமா அதை செயல்படுத்துனீங்கன்னா உங்களுக்கு பெரும்பாலும் அது நான் சொல்றது நல்லது கெட்டதில்லை, எந்த ஒரு பிரச்சனையும் வராது. அதே மாதிரி வெளிமனம்னு சொல்லக்கூடிய ஒரு மனம் வந்து ரொம்ப நேரமாக ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்குன்னா அதை அந்த மனசை நோக்கி சொல்லணும். நீ இப்போ செய்யக்கூடாது, நமக்கு நேரம் கழித்து செய்வோம் அப்படியே அந்த மனசை சொல்லிட்டீங்கன்னா அந்த மனம் என்ன செய்யணும்னா வேறு விஷயத்தை நோக்கி திரும்பும். அப்படி திரும்பும் பொழுது நீங்கள் எதை செய்யணும்னு நினச்சிங்களோ அதிலிருந்து நீங்கள் விலகி கொள்ளலாம். இது எதற்காக நான் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்லது கெட்டது ரெண்டுமே மனத்தின் வழியாகத்தான் நடக்கு. அந்த மனத்தில் எழக்கூடிய எண்ணங்களை நாம் சிந்தித்து கேள்வி கேட்டு அதை திசை திருப்பி விடுகின்ற பொழுது நமக்கு நல்லதோ கெட்டதோ என்ன செய்யாது, பெரும்பாலும் நடக்காது. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு மனிதனுக்கு நல்லது நடக்காட்டாலும் பரவாயில்ல, கெட்டது நடக்காமல் இருக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்பொழுதும் காசு பணம் நன்மை அப்படிங்கிறது ஒரு தியேட்டரில் படம் பார்க்க வர்றதுக்கு கூட்டம் வருது பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் ஒரு நன்மை என்பது படிப்படியாக வரும். கூட்டம் ஒரு மனிதனுக்கு தியேட்டரில் கூட்டம் எப்படி வரும், படிப்படியாக தான் வரும். 2 மணி நேரமாக டிக்கெட்டு உள்ள ஆள் போயிருக்கும். ஆனால் அந்த நெகட்டிவ் எப்போ தியேட்டர் படம் விட்டு 5 நிமிஷத்தில் கூட்டு தியேட்டரில் ஒருத்தருக்கு எல்லாரும் வெளியே போயிடுவாங்க. அதனால வந்து ஒரு சித்தம் செயல்பட்டாலும் சரி, உங்களுடைய முன்மனம், நான் மீண்டும் சொல்கிறேன், சித்தம் என்பது திடீர்னு செயல்படும். முன்மனம் அதாவது அறிவு, மூளையின் வழியாக படித்த அறிவுன்னு சொல்கிறோம்ல, பட்ட அறிவுன்னு சொல்கிறோம்ல, அது மூலமாக வர்றதுலாம் எப்படி வரும்னு கேட்டிங்கன்னா ரொம்ப நேரமாக வரும், ரொம்ப நேரமாக வந்துக்கிட்டே இருக்கும், சிந்திச்சுக்கிட்டே இருக்கும் வரும். எதுவாக இருந்தாலும் சரி, அதில் ஏற்படக்கூடிய எண்ணங்களுக்கு நீங்கள் மாற்றான ஒரு எண்ணத்தை கொடுத்து அதை திசை திருப்புகின்ற பொழுது உங்கள் வாழ்க்கையில் நன்மைகள் மட்டும்தான் நடக்கும், தீமைகள் கட்டாயமாக நடக்காது. அப்படிங்கிறத இதன் மூலமாக வந்து உங்களுக்கு என்ன செய்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா மிக அழுத்தம் திருத்தமாக வந்து இதில் பதிவு செய்கிறேன். இது வந்து நான் சொல்லலை சாமி, இது எல்லாமே டாக்டர் பண்டிட்ஜி கண்ணையா யோகி அவங்க சொன்னது. அப்போ விதினாலும் சரி, ஆண்டவன் செயல்னு சொன்னாலும் சரிதான், கர்மான்னு சொன்னாலும் சரிதான், எதுவாக இருந்தாலும் உங்கள்கிட்ட செயல்படணும்னா வெளிமனம் உள்மனம் சித்தம்னு சொல்லக்கூடிய அது எழுப்பக்கூடிய எண்ணங்களை நீங்கள் கேள்வி கேட்டு அதை சிந்தித்து பார்க்கின்ற பொழுது அங்கு வரக்கூடிய நல்லதோ இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி அதை மாற்றி அமைத்து, இதில் நல்லது நடந்துட்டா பரவாயில்ல, கெட்டது நடந்தால் அப்போ கெட்டதை மாற்றி அமைக்கக்கூடிய பலன் என்பது உங்களுக்கு உண்டு. இதற்காக நாம் செய்ய வேண்டியது எந்த ஒரு விஷயத்தையும் தீவிரமாக விசாரிக்க வேண்டும், யோசிக்க வேண்டும். அதான் சொல்ற வள்ளுவர், எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. யார் என்ன சொன்னாலும் அதை நீ என்ன செய்யணும், யோசித்து உன் அறிவில் கொண்டு போய் சிந்திச்சு பார்க்கணும், அப்பந்தான் அதில் உண்மை தெரியும்னு சொல்கிறாரு. சரிங்களா? இதுதான் டாக்டர் பண்டிட்ஜி கண்ணையோகி அவருடைய மானச யோகத்தில் வந்து மனமும் சித்தமுங்கிற தலைப்பில் உள்ள ஒரு அற்புதமான ஒரு விஷயம். சரிங்களா? கொஞ்சம் மிஸ்டிக் சொல்லுமையோட டிவி சேனல் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், என்னுடைய வீடியோக்கள் எல்லாம் உடனடியாக வந்து சேரும். நன்றி, வணக்கம்.